இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம போன வீடியோவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. கண்டினியூட்டி வீடியோ வந்து அடுத்த வாரம் வருது. கேலண்டருக்கு அடுத்து நம்ம இந்த வாரம் வந்து சும்மா ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவை பண்ணலாம். அதுக்கு மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டோட்டல் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் போகிறோம். இன்னைக்கு இது இப்படி ஒரு நம்மளோட டாக் எப்படி நம்மளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் எப்பவும் நம்ம பேசுறது. ஏன்னா நம்ம எப்பவும் பேசுறதுல இந்த டாபிக் வந்து நம்ம ரொம்பவுமே இன்வால்வ் ஆகி பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே. ஏன்னா உனக்கும் படங்கள் பிடிக்கும், எனக்கும் படங்கள் பிடிக்கும். எனக்கு ரெண்டு பேருக்குமே வேற வேற ஜானர்ல படம் பிடிக்கும், அது வேற விஷயம். டோட்டலா நம்மளோட டேஸ்ட் சம்மந்தமே இருந்திருக்காது. நான் பார்த்த படம் எதுவுமே நீ பார்த்துருக்க மாட்டேன், நீ பார்த்த படம் எதுவுமே நான் பார்த்துக்க மாட்டேன். நம்ம சேர்ந்து போய் படம் பார்த்ததுதான் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி நம்ம பார்த்த படங்களா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த படங்களா இருந்திருக்கும். அதுலயும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா அந்த படங்கள்லயும் ஒரு சில படங்கள் வந்து நான் கூப்பிடுறேன், சரி கூப்பிடுறா போவோம் அப்படின்னு நீ கன்வின்ஸ் ஆகி வந்ததா இருக்கும், இல்ல அவன் கூப்பிடுறான் போவோம் நான் கன்வின்ஸ் ஆகி வந்ததா இருக்கும். ரொம்ப ரேரானா ஒரு 3 படம் 4 படம் சொல்லலாம், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை ஏன் சொல்லக்கூடாது, இது இது சம டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன், என்னோட ஜானர் என்னன்னா சாஃப்ட் லவபிள் அந்த மாதிரி ஜானர் தான். நான் வந்து ரொம்ப சோகமா இருந்தா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த படம் ரொம்ப சோகமா இருந்தா திருப்பி டிவில போட்ட கூட அந்த படம் பார்க்க மாட்டேன். அதை விட ரொம்ப முக்கியமா என்ன மாதிரி படம் பார்க்க மாட்டேன்னா ட்ராஜடி, வெட்டு குத்து கொலை அந்த மாதிரி படம் இருந்தா பார்க்க மாட்டேன். இன்வெஸ்டிகேஷன் படம் வந்து பார்க்க மாட்டேன். ரொம்ப சீரியஸா ஒரு படம் இருக்குன்னு நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன். ரொம்ப லவபிளா இந்த விக்ரமன் படம், பாண்டியராஜன் படம், எக்ஸாம்பிள் சொல்றேன், இவங்க மாதிரி படம் இருந்ததுன்னா நான் பாத்துருவேன். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ரீசெண்டா வந்தது, நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம் டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி பார்த்தா நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி படம்னா நான் கண்டிப்பா பாத்துருவேன். ஓகே, அதுல உனக்கு குறிப்பிட்ட ஒரு படம் எப்பனாலும் எனக்கு இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் குறிப்பிட்டு ஒரு படம்னு சொல்ல முடியும். ஒண்ணு வந்து கடைசி விவசாயி. நான் இப்ப இல்ல வேற என்ன இன்டர்வியூ எங்க கேட்டாலும் நான் சொல்ற ஒரு படம். நான் அந்த படம் பாக்கணும்னு முன்னாடி யோசிச்சதே ஒரு வீடியோ சும்மா ஒரு ரேண்டமா எல்லாரும் பாக்குற மாதிரி நாங்க ஒரு யூடியூப் ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ பார்த்தோம். அவங்க சொன்ன அந்த படத்தோட டீட்டெயில் வச்சு எங்க 2 பேருக்கும் இன்ஸ்பயர் ஆகி நாங்க ஒரு படம் பார்த்தோம். அதுதான் கடைசி விவசாயி. ஆக்சுவலா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி கூட ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான என்னோட நான் சினிமாவை பாக்குற பார்வையை மாத்தின ஒரு படமா அது இருந்துச்சு. சோ எனக்கு அந்த படம் பிடிக்கும். இன்னொரு ஜானர் அப்படின்னா கமல், ஆல்வேஸ் கமல். கமல்லையும் என்ன மாதிரி கமல்னா காமெடி கமல், சதிலீலாவதி, பஞ்சதந்திரம் அந்த மாதிரியான படங்கள். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு இருக்கு, எனக்கு நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சது வந்து ரொம்ப லேட்டு தான். நான் ரொம்ப படங்கள்லாம் பெருசா பார்த்தது கிடையாது. நான் வீட்லயுமே வந்து படம் போடுறாங்க அப்படின்னா உட்காந்து டிவி முன்னாடி கேடிவியில சன் டிவியில போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்து படம் பார்த்ததே கிடையாது. மோஸ்ட்லி நான் பார்த்துட்டு இருந்தது அந்த டைம் பீரியட்ல ஃபுல்லாவே கார்ட்டூன் ரொம்ப வருஷம் பார்த்தேன். இப்போ வரைக்கும் இப்போ பார்க்கறது கார்ட்டூன் அனிமி. என்னோட பாஷையில கார்ட்டூன். நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைனா அந்த டைம் பீரியட்ல ஒரு 4 படம் பார்த்தேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு படம், 2 படம், 3 படம், 4 படம் அடுத்தடுத்து ஓடும். ஒரு படம் முடிச்சுட்டு தான் எந்திரிக்கவே செய்வேன். அந்த அளவுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நார்மல் கமர்ஷியல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஸ்பைடர்மேன், ஹாரி பாட்டர் இந்த மாதிரி கமர்ஷியல் பார்த்துட்டு இருக்கும்போது ஊடால வந்ததுதான் கட்டுறது தமிழும் ஓல்டு பாய்ங்கிற ஒரு கொரியன் படம். கட்டுறது தமிழ் எனக்கு நான் படம் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு அதில் உள்ள பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் வைக்கும். அது எனக்கு கிடைக்கல. அப்போ கிடைச்சி உடனே அந்த நாள் உட்காந்து ஒரு நாள் பார்க்குறேன், மத்தியான நேரம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கட்டுறது தமிழ் முடிக்கிறேன். கட்டுறது தமிழ் முடிச்ச அடுத்த உடனே ஓல்டு பாய் பார்க்குறேன். ஓல்டு பாய் பார்த்து முடிச்சுட்டு நான் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு எந்திரிச்சு நான் இப்போ வெளியே போய் டீ குடிக்க போறேன். என்னை யாராவது வந்து தேவையில்லாம உங்கள்கிட்ட கொலை பண்றேன் இன்னைக்கு. நான் இன்னைக்கு ஒரு கொலை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வர போறேன்.
இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டீ குடிக்கிற கிளம்பி போறேன். எனக்கு அந்த டீயை குடிச்சு முடிக்கிற வரையுமே நான் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கேன். யார் யார் என்னைய பாக்குறா, யாரு என்ன பேசுறா, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் டீக்கு பாதி குடிச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இன்னொரு பையன் வந்துட்டு, என்னடா என்னை கூப்பிடாமன்ட்டு நானும் வரேன். அப்புறம் நாங்க வந்து நார்மலா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் திருப்பி உலகத்துக்குள்ளே வர்றேன். அதுவரை நான் இந்த உலகத்துல இல்லை. நான் வேற ஏதோ அங்க ஜீவாவும் அந்த கொரியன் மூவியோட ஹீரோவாவும் இருந்திருக்கேன். ஆமா, என்னோட இந்த வாழ்க்கையில உள்ள பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதையும் ஒன்னு டோட்டலா மாத்தி விட்டுருச்சு. அப்புறம் நீங்க அந்த பையன்கிட்ட பேச வைக்க இருக்கவும் தான் நான் திருப்பி ஓகே ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் அடிச்ச மாதிரி நம்ம அவ்வளவு நம்ம இப்ப அங்க இல்ல, நம்மளை சுத்தி அவ்வளவு மோசமா எதுவும் நடக்கல அப்படிங்கறதெல்லாம் ஒரு சுயநினைவு வந்து நார்மலான. அப்பதான் எனக்கு புரிஞ்சு ஒண்ணு, ஓகே படம் நினைச்சிச்சுன்னா நம்மள ஒரு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போய் நம்மளை விட வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற படங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி நான் நிறைய படங்கள் பார்த்தது உண்டு. எக்ஸாம்பிள் படம் நான் சொல்லுங்க. சொல்லுங்க. அமீர் கான் படம் தாரே ஜமீன் பர். தாரே ஜமீன் பர் வந்து எனக்குலாம் வந்து இப்பவுமே எனக்கு ஏதோ ஒரு சோகமா இருக்க மாதிரி இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி உட்கார்ந்தோம்னா போதும், மனசுல உள்ள பாடம் எல்லாம் இறங்கிடும். படம் காலையில ரிலீஃபா இருக்கும், தெரப்பி எதுவும் தேவையில்லை. 3 மணி நேரம் படம் பார்த்தா போதும், சரியா போயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில் அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நிறைய படங்கள் இருக்கு. நீ சொல்ற மாதிரி கமலோட காமெடி மூவிஸ்க்கான ஒரு பெரிய என்னால வந்து ஒரு படம் வந்து கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரியான படங்கள் என் கூட பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ரசிச்சு அந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அங்க டிவில ஓடிட்டு இருக்கோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு பஞ்சதந்திரம்னா கமல் ஒரு டைலாக் பேசுறாரு, ஜெயராம் ஒரு டைலாக் பேசுறாருன்னா இங்க பக்கத்துல உட்காந்து இவனும் கமலோட டைலாக் பேசுவான், ஜெயராம் பேசுவான். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து இந்த படத்தை பாஸ் பண்ண தேவையில்ல, வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிட்டு படத்தை ஓட விட்டுட்டு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் நண்பர்களே. அந்த அந்த அளவுக்கு வந்து அது உள்ளக்குள்ள மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அவ்வளவு பிடிக்கும் அந்த படங்கள் தான். அதுல உள்ள டயலாக், பாட்டு, அந்த டயலாகோட ஸ்ட்ரக்சரு, அத எப்படி போர்ப்ளே பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அந்த கிரேசி மோகனும் கமலும் பண்ண அந்த காம்பினேஷன் வந்து உண்மையிலே வேற ஒரு லெவல்ல கூட்டு போய் விட்டுருக்காங்க. அது ஒரு விதமான கமல் மேல உள்ள மோகத்துல பாத்துக்கிட்டு இருக்கப்போ வந்ததுதான் ஒரு படம் மகாநதி. அது பார்த்துட்டு அந்த டைம் வந்து எப்படின்னா ரொம்ப நான் ரேரான தமிழ் படங்கள் பார்த்துருக்கேன். நாம் பார்க்குற தமிழ் படம் அப்படின்னு நமக்கு சஜஷன் வர்றதும் சரி, நம்மளை சுற்றி டிவி சரி இதுகளில் போடுறதும் சரி, தியேட்டர்ல பார்க்கறதும் சரி, எல்லாமே கமர்ஷியல், பக்கா தர கமர்ஷியல் மூவி, மசாலா, அவ்வளவுதான். வேற அது ஒண்ணுமே இருக்காது, கதை இருக்காது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஏதோ கமல் மட்டும்தான் நம்ம எனக்கு தெரியவோட அறிவு இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. கமல் மட்டும் அப்பப்போ ஒரு படம் நடிப்பாரு, ஒரு 10 படத்துக்கு ஒரு படம், கருத்துள்ள படம், கதை உள்ள படம் நடிப்பாரு. அவருக்கு மற்ற படங்கள்லாம் அவரும் மசாலா தான் பண்றாரு எல்லாரும் மாதிரி, அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கேன். அப்படி வந்த ஜானர்ல வந்ததுதான் இந்த மகாநதி. மகாநதி பார்த்துட்டு எனக்குன்னா ஓகே, இதுல வந்து எனக்கு குறைய சொல்ல முடியல, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே எனக்கு தோணல. இதெல்லாம் இதை ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு விஷயத்த பூத்துட்டாங்க. இங்கிலீஷ் படம்னா டெப்தா இருக்கும், ஸ்டோரி பயங்கரமா இருக்கும், கேரக்டர் டிசைன் நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதை வச்சுட்டு நமக்கு, ஏன்னா நம்ம அதை அப்படி தமிழ் படத்துல அந்நேரம் சுத்தி பார்த்தோம்னா யாருக்குமே இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. எல்லாமே இது ப்ரெடிக்டபிளாவே இருந்துட்டே இருக்கும். இந்த படமா இப்படித்தான் வரப்போகுது, இங்க பாட்டு வரப்போகுது, இங்க ஒரு காமெடி வைப்பாங்க, படம் முடிஞ்சிருவாங்க, ஹீரோ ஜெயிச்சிருவாரு, இப்படியாதான் இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு பேட்டர்னாவே நடுவுல வந்துச்சு. ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட யாரோ சொல்லி, ஹீரோ மெட்டீரியல் படம் அப்படின்னா
ஸ்டார்டிங்ல இன்ட்ரோ சாங் இருக்கும், ஹீரோயினோட ஒரு 3 பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் இருக்கும், நடுவுல மசாலா சீன்ஸ் இருக்கும், ஃபைட்டு அது இதுன்னு இருக்கும். அப்படிதான் ஒரு பேட்டர்னாவே படம் வந்துச்சு. அது இந்த ஹீரோ அந்த ஹீரோலாம் கிடையாது, யார் ஹீரோ வந்தாலும் அதான் பேட்டர்ன். ஆமா, ஓகே. அப்பதான் எனக்கு டைரக்டர் ஓரியன்டா ஒரு சில படங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா சும்மா கிடையாது, ரொம்ப கொடூரத்துக்கு வேலைகள்லாம் பார்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுச்சு. ஆனா இன்னுமே நான் அதுல முழுசா இன்னும் உள்ள போய் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா நான் அது கூடால நான் வேற ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டேன். அதனால அது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால இந்த இதுக்குள்ள வர முடியும். நான் சீரியஸ் அனமே அந்த மாதிரி போயிட்டேன். அதுலயே ஒரு பெரிய கடலா கிடக்கு, அதெல்லாம் தாண்டி வந்தேன்னா அதுக்கு அடுத்துதான் இதுக்குள்ளதான் வருவேன். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு உன் சைட்ல உள்ள ஜானர் மூவி இருக்குல்ல, அது உனக்கு உண்மையில ரொம்ப அட்ராக்ட் பண்ண மூவியா இருந்திருக்கலாம். இந்த படம் போட்டா நான் எப்பனாலும் உட்காந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீ அதை விவரிச்சு சொல்லு, அது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் ஆள் போகும், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ உன்னால ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா எனக்கு இன்ஸ்பயர் ஆன மூவிங்கிற மாதிரி என் லைஃப்ல பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா நான் மூவி உட்காந்து பாக்குறேன் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுல இந்த கேடிவில போடுறது, ஸ்கூல் டைம்ஸ் காலேஜ் டைம்ஸ்ல பார்த்தது. அதுக்கப்புறம் படிப்புக்குன்னு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வேலைக்குன்னு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என் லைஃப்ல வந்து டிவி பொசிஷனே ரொம்ப கம்மி, படங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஆக்சுவலா தியேட்டர்ல போய் பார்த்த ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு சாமின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அது ஏன்னா எனக்கு வந்து ஸ்டோரி எப்படின்னா, சூரியவம்சம் பார்த்துட்டு எங்க அம்மா வந்தாங்க, வந்து அடுத்த நாள் நான் பிறந்தேன். ஓகேவா, என்னோட வயசு ஏன்னா அதுதான். ஆனா எங்க வீட்டுல இருந்து என்ன கூப்பிட்டு போனதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் படம் சாமின்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல இருந்து நான் சின்ன வயசுல போன படமே வந்து 3 படமோ 4 படமோ தான் எனக்கு ஞாபகமே இருக்கு. பெருசா படத்துக்கு போனது கிடையாது. ஸ்கூல் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா போனது ஒரே ஒரு படம் தான். அதுவுமே அப்போ வந்து போகணும் அப்படின்னு யூஜில படத்துக்கு போனதே கிடையாது. பிஜில ஒரே ஒரு படத்துக்கு போனோம். ஆபீஸ்ல ஒரு ஆஃபர் பண்ணனால ஒரு 2 படத்துக்கு போனேன். அந்த மாதிரிதான் என்னோட பேச்சுலர் லைஃப் இருந்துச்சு. அது போக பேச்சுலர் லைஃப்ல இன்னொரு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி, ஃபேமிலி கூடங்கிறப்போ ஃபேமிலி கூட போயிருக்கேன். ஃபேமிலி கூட மந்த்லி ஒரு படம் அந்த மாதிரி நான் ஃபேமிலி கூட படத்துக்கு போயிருக்கேன். அது வந்து எல்லா விதமான ஜானர்லயும் இருக்கும். இங்கிலீஷ் படமும் இருக்கும், தமிழ் படமும் இருக்கும், எல்லா விதமான அனிமேஷன், எல்லா விதமான ஜானரும் இருக்கும். ஆனா எனக்கு விருப்பப்பட்ட படங்கிறது வந்து முன்னாடி இல்லவே இல்லை. டிவில எப்பயாவது போட்டா பாக்குறது இல்ல, யாராவது சொல்றாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு அப்படின்னா நமக்கு அந்த படத்தோட காப்பியோ ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னா நான் அப்படி பார்த்த படம் தான் இருக்கு. அப்படின்னா வச்சு எனக்கு பிடிச்ச படம் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நான் டிவில போட்டு எனக்கு பிடிச்ச படம் அந்த மாதிரினா நான் சொன்ன மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், விக்ரமன் படம் அந்த மாதிரி படம் தான். அதுல பெருசா எனக்கு ஏன் அந்த மாதிரி படங்கள் அட்ராக்ட் ஆகுதுன்னா, ஃபேமிலி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய ஃபேமிலி அப்ப இருக்கிற ஃபேமிலியை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு கூட்டு குடும்பம், அதை வச்சே வந்து அவர் நிறைய படம் எடுத்திருப்பாரு. ஒரு கூட்டு குடும்பம்னா எவ்வளவு பிளஸ்ஸா இருக்கும், கூட்டு குடும்பத்துல இருந்தா என்னென்ன நன்மைகள் இருக்கு, ஒரு உறவு எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கணும், ஒரு அப்பா பொண்ணு உறவு எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வருதுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும். இப்போ விக்ரமன் படமே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா வானத்தை போல படம் சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறது எல்லாமே பசங்க இருப்பாங்க. அப்ப மட்டும்தான் அந்த வீட்டுல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீனா உள்ள வரும்போது ஒரு விஜயகாந்த் அதுல எம்பாரஸ்மெண்ட் எங்குமே ஆக மாட்டாரு. பிரபுதேவா வந்து ஜாலியா இருக்கிற பையன், வெளியே போய் டாக்டர் படிக்கிற பையனால எதுவுமே இருக்காது. லிவிங்ஸ்டன் கேரக்டர்னு ஒண்ணு காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஒரு பையன் கிராமத்திலே வளர்றான், அவன் வந்து ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றான் வீட்டுக்குள்ளங்கிறப்போ அவன் எவ்வளவு தூரத்துக்கு கூச்சப்படுறான், அவங்க மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு எவ்வளவு இது பண்றான்னு அந்த படத்துல ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும் போதுதான் வந்து
நம்ம படம் மூலமா தான் ஆக்சுவலா நிறைய விஷயம் கத்துக்கிறோம். ஓகே. எனக்கு அந்த படத்துல வந்து ஓகே பசங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கும் அந்த ஸ்டேஜ்ல பசங்க இப்படி கூட இருந்திருக்காங்களாங்கிறத என்னால அப்படி ஒரு பார்வையில பார்க்க முடிஞ்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த படம் சொல்றேன். அந்த மாதிரி படங்கள் ஒரு ஜானர் தான். இன்னொரு ஜானர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பழைய படம். அதுக்கு மேஜர் ரீசன் எங்க அப்பா. ஏன்னா நான் நிறைய பழைய படம் பார்த்துருக்கு காரணம் எங்க அப்பா. எங்க அப்பா இப்ப போய் கேட்டா கூட பழைய பாட்டுல பாடினவங்க எல்லாரும் பேரும் தெரியும், நடிச்சவங்க எல்லாரும் பேரும் தெரியும், டைரக்டர் எல்லாரும் பேரும் தெரியும். இந்த படத்துல இப்போ நீ எப்படி ஒரு படத்தை போட்டா இதுக்கு அடுத்து இந்த டைலாக் வரும், இதுக்கு அடுத்து இந்த டைலாக் வரும்னு, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் இந்த படத்துல இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வரும், இந்த டைலாக் வரும், இது இப்படிதான் பேசியிருப்பாங்க, இவர் இப்படிதான் நடிச்சிருப்பாரு வரைக்கும் எங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். எத்தனை தடவை போட்டாலும் எங்க அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி எங்க அப்பா கூட பார்த்து எனக்கு இப்ப இருக்கிற படத்தை விட பழைய படம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு விஷயம் அதுல இருக்கும், அவ்வளவு எஃபர்ட் அதுல இருக்கும். அப்பவே வந்து பிளாக்லயும் படம் எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் படம் வந்து அலிபாபா 40 இருக்கும் தான் கலர். அந்த கலரே வந்து வேற ஒரு ஏதோ பேர் சொல்லுவாங்க, கரெக்டா தெரியல. அந்த பேர்ல இருக்கு அந்த கலர் வந்து போட்டு பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு இது இருக்கு பாரு, அது அந்த கீவேர்ட் அண்டாக்கா கசமம், அந்த கீவேர்ட் போட்டா மக்கள் அதை ரசிப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே படம்னு ஒண்ணு வருது, அதை போய் மக்கள் கண்டிப்பா பார்க்கதான் போறாங்க. ஏன்னா அப்ப இருக்கிற என்டர்டைன்மெண்டே படம் ஒண்ணு மட்டும்தான், அவங்க எப்படி படம் எடுத்தாலும் போய் பார்ப்பாங்க. ஆனா அதை கூட சொதப்பாம உருப்படியா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணணும் இது மூலமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெனக்கெடல் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நான் பழைய படம் பார்த்துதான் என்னால கத்துக்க முடியும். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பழைய படத்துலயும் வந்து டிராஜடியான படம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் பார்த்தது எல்லாமே ஃபீல் குட் படம். ஃபீல் குட் படம், அதுல நிறைய நாலேஜ் உள்ள படம். இப்ப ஆக்சுவலா இப்ப இருக்கிற படமும் அப்ப இருக்க படமும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரிதான் நிறைய ஃபீல் கொடுத்துருக்கு. ஏன்னா அப்ப இருந்த கண்டென்ட்ல இருந்துதான் நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வந்து இப்பயும் பண்றாங்களோ, நம்ம வாழ்வியல் முறை இன்னும் பெருசா மாறலையோ, அதே மாதிரிதான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய விஷயத்துல தோணிருக்கு. நான் ஒரு படம் சஜஸ்ட் பண்றேன், அது பேர் வந்து ஷாஷாங்க் ரெடெம்ஷன் அப்படின்னு சொல்லி, நான் ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தப்பா சொல்றேன். நான் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை சம்பந்தமான ஒரு படம், ஆனா அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு இதுதான் அதுல உள்ள முக்கியமான பிளேவே. ஒருத்தன் நார்மலா இருக்கான், அவன் எப்படி அவன் தப்பு பண்ணாம உள்ள ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டுறான், அவன் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றான் அப்படிங்கிறது அது ஒரு ஆர்க் போகும். அதுல வந்து ஒரு பிரிசன் லைஃப் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்மளை பொறுத்தவரை அவங்க தண்டனையாக அனுபவிக்கிறாங்க, அவங்க அங்கெல்லாம் இருக்கணும் வைக்கணும், அந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள்ல நம்ம யோசிச்சுட்டு அந்த படம் பார்த்து முடிச்சுன்னா உனக்கு டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே மாத்தி விடும். ஓகே, நம்ம சாதாரண ஒரு மனுஷன் தான், இவ்வளவு விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இன்டு த வைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம். இன்டு த வைல்டும் என்ன ஸ்டோரினா, ஒரு சின்ன பையன் அவன் வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படியே போறான். அவன் ஒரு ஏஜ், அவனோட கெப்பாசிட்டி என்ன, அவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுல அவன் பண்ணதுல ஒரு சின்ன தப்பாயிருது, அது அவனோட லைஃபே எண்ட் பண்ணிருக்கு. இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, நிஜமாக நடந்தது. அந்த படம் பத்தி நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, பாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு புதுசா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. என்னன்னா, என்னோட செல்ஃப் ஒர்த் என்ன, இது வந்து இப்ப நிறைய பேர் நம்ம இப்ப கேட்கறத விட்டுட்டோம், கேட்கறதே இல்லை. நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தனக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஓவர் கான்பிடென்டா போகுதே தவிர செல்ஃப் ஒர்த் என்ன அப்படிங்கிறது தெரியறது இல்லை. செல்ஃப் ஒர்த்துக்கும் ஓவர் கான்பிடென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம். அது செல்ஃப் ஒர்த்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அது ஓவர் கான்பிடென்டா செல்ஃப் ஒர்த்தாங்கிறது புரியும். அந்த இது வந்து அந்த படம் பார்க்கறது புரியும் நமக்கு. ஸோ அந்த படம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நான் இப்படிதான் உள்ள போக ஆரம்பிச்சேன்.
அது ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸ். அந்த டயத்துலலாம் இந்த மாதிரியான படங்களா பார்த்துட்டு மண்டெல்லாம் திருகி தனியா உட்காந்து ஏதாவது கதைகள் எழுத வைக்க அந்த மாதிரி சுத்த வச்சுச்சு. அது ஒரு வித்தியாசமான டைம் பீரியட். சரி, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. உனக்கும் அந்த படம் நான் காட்டுறேன். நீ திருகிட்டு திருகி பைத்தியம் நீ பைத்தியம் போல. இதே மாதிரி ஒரு சில வெப் சீரிஸ்லாம் இருக்கு. எனக்கு அவ்வளவு பொறுமை. அது உனக்கே நல்லா படம் பார்க்கறதே பெருசு. நான் வந்து உட்கார்ந்து பார்ப்பேன். அதனால எனக்கு பெருசா தெரியறது இல்லை. நான் பெஞ்ச் வாட்ச் பண்ணேன். ஸோ என்னால் ஒரு நாளைக்கு 8 எபிசோடு 10 எபிசோடு உட்காந்து நான் முடிச்சுட்டு என்னால் இது பண்ண முடியும். அதனால நான் வெப் சீரிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. படம்னா எனக்கு பத்த மாட்டேங்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முடிஞ்சிடுது. வெப் சீரிஸ் இருந்தால் நினைக்க ஒரு மாதம் வச்சு ஓட்டுவேன் நான். இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரம் நாள் வச்சு பார்ப்பேன். இது என்ன ஒரே நாளில் சும்மா உட்காந்து இருந்துச்சா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலுக்கு போயிடுது. அந்த மாதிரி ஜானரில் நான் பார்க்கும்போது ஒரு வெப் சீரிஸ்னா மைண்ட் ஹண்டர். அது ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அது சமயமே இருக்கு, மார்க்கமா போகும். செம்ம சீரீஸ். அது உண்மையில நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய இடத்துல மாற்றும். அது எல்லாத்தையுமே எப்படி கொண்டு வருவாங்கன்னா, பொதுவா நம்மளுக்கு ஹீரோ கதை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், ஹீரோ அட்வைஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம். அது எல்லாமே வில்லன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வில்லனும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேசுவோம். அப்போ வந்து நமக்கே ஆமால இப்படி ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை, அப்போ ஒரு பேசிக் ஹியூமனா இதெல்லாம் யோசிக்கணும்ல, ஏன் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் யோசிக்கல, நம்ம ஏன் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் திறந்து விடும். அதே மாதிரி அனமே நான் வந்து ஒன் பீஸ் வந்து வருட காலமா கல்யாணம் அதுக்கு முன்னாடில இருந்தே நான் பார்த்து, இப்ப புது எபிசோட்ஸ் வர்றதையும் நான் பார்த்துட்டு, நான் புது எபிசோடு புது சீசன் நான் விடுவேன். அதுக்கு கூடல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நான் மறுபடியும் முதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 1000 எபிசோடையும் பார்த்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ற அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அது நிறைய பேர் சும்மா அது ஒரு கார்ட்டூனா அது என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா ஏதோ ஒரு பையன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு பார்க்க பொறுமையும் இல்லை, எனக்கு அது புரியவும் செய்யாது. நான் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன், பண்ணதே கிடையாதுதான் சொல்லுவேன். நான் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அவ்வளவு தூரம் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனதும் கிடையாது. எனக்கு அது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லை எந்த இடத்துலயுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் ஆனா அதை பாத்தீங்கன்னா உனக்கு எதுனாலதான் இப்ப நமக்கு கவர்மெண்ட்ல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது அங்க நடக்கும். அதெல்லாம் வந்து அதுல வரும். அந்த அனிமையில பாலிடிக்ஸ் இப்படிதான் நடக்குது, இப்படிதான் லாபின்னு ஒண்ணு உருவாகுது, இப்படிதான் லாபின்னு ஒண்ணு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லாபிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு புதுசான ஒரு வார்த்தை தான். அதெல்லாம் எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, ஆமால இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி யாரு இருக்கா, அடப்பாவியில நீங்க எல்லாம் ஒரே கூட்டணி, யாரும் எங்களுக்கு பார்த்தவரை நீங்க வந்து வெவ்வேறு ஆளுங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அனிமே எனக்கு அதனால ஒன் பீஸ் வந்து ரொம்பவுமே நல்லா பிடிச்சிச்சு. அதனால அதை டெப்தா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். வேற என்ன இந்த வீடியோவை பத்தி பேசலாம். நான் குறிப்பா நான் இந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் பத்தி பேசினா எப்படி இருக்கு, நம்மளோட ஒரு ஃபன்னான ஒரு ஏரியா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நமக்கு இன்னொரு வீடியோ தான் நம்ம போட வேண்டியது. நான் தான் வலுக்கட்டாயமா நிப்பாட்டிட்டு இல்லை, எனக்கு அதுக்கு பதிலாக இந்த வீடியோ போட்டு பார்க்குறேன், எனக்கு கியூரியஸா இருக்கு, இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னனால தான் வீடியோ. நம்ம எதுவுமே பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிறத நம்ம அப்படியே மைண்டர்ல உள்ளதை அப்படியே பேசணும். உனக்கு இந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுறது ஒரு சில இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே. ஏன்னா என்ன பேச போறோம், எது டாபிக் கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலா மூவி பத்தி பேச போறோம், மூவி பத்தி என்ன பேசுறோம்
தெரியல பேச போறோம் அவ்வளவு மட்டும்தான் இருந்துச்சு. இன்கேஸ் நம்மளுக்கு ஃபீலான மூவி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா கூட ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மண்டைக்குள்ள ஏதாவது ஓடி இருந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசியிருக்கலாமோ என்னோட கருத்து. இல்ல இப்ப இதே இந்த வீடியோ ஓகே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, எப்படி நமக்கு இப்பவே நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா பாக்குறத விட கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். கமெண்ட்ஸ் தாண்டி சஜஷன் சொல்றீங்க, இது ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்றீங்க. சில விஷயம் குறையா இருந்தா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமேன்றீங்க. உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தா இது நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எல்லாருமே இன்னும் கொடுங்க, நாங்க அதுக்கு எங்களோட எஃபெக்ட் எவ்வளவு இருக்கோ அதை நாங்க போடுவோம். கண்டிப்பா. அதனாலதான் நான் இந்த வீடியோ பிளான் பண்ணேன். உனக்கு இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்குள்ள கொண்டு வந்து உனக்கு செகண்ட் பார்ட் போடுறதுனா ஓகேவா? இன்ட்ரெஸ்டடா? ஓகே, நம்ம இந்த வீடியோ எல்லாரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா நம்ம இது ஒரு செகண்ட் பார்ட் போட்டு அடுத்து வருங்க ஆட்கள்ல போடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ.